தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க, எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரியர்களை வணங்கி, அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனைப் போல் ஒளி வீச காத்திருக்கும் என் அன்பு சகோதரர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி என் தலைப்பில் இறங்கி பேசப் போகிறேன். கல்வி அப்படி என்றால் என்ன? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பாதுகாப்பு. கல்வியை அவசியம். ஏன் படிக்கிறோம், எதற்கு படிக்கிறோம் என்றே தெரியாமல் பலர் இருக்கின்றனர். பலர் சொல்வது என்னவென்றால், படிச்சவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவன் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான் அப்படி என்று பலர் சொல்கின்றனர். ஆனால் படிக்காமல் ஜெயித்த 10 பேரை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நான் படித்த 10 லட்சம் பேரை நான் சொல்வேன். படிக்காத மேதைகளில் முதலில் இருப்பது நமது முன்னாள் முதல்வர் காமராஜர் தான். அவர் ஏன் நம்மளை படிக்க வற்புறுத்தினார்? ஏனென்றால் படிக்காத என்னாலேயே இந்த நாட்டிற்கு இவ்வளவு செய்ய முடியும் போது படித்தால் இந்த நாட்டிற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்று அவர் கண்ட கனவுதான் இன்று நாம் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம். உலகத்தில் இப்ப விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா 2வது இடம். உலகமே இப்ப இந்த வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுது. ஒரு காலத்துல இவங்களால என்ன செய்ய முடியும்னு நினைச்ச நாடு எல்லாம் இப்ப இவங்கள மாதிரி நம்மளால செய்ய முடியலன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் நமது கல்விதான். நம்மிடம் இருக்கும் பணம், பதவி, உறவு எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனா கல்வி செல்வம் தான் நீ வாழ்க்கையில எங்க எப்ப எல்லா இடத்துலையும் உதவும். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னருக்கு தான் ஆளும் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி என்பது வெறும் புத்தகம் மூலம் கற்பது மட்டுமல்ல, உலகில் உள்ள ஒவ்வொரு செயலிலும் ஒன்றை கற்க முடியும். ஒருவர் படித்தால் அந்த வீடு மாறும், ஒவ்வொருவரும் படித்தால் இந்த நாடே மாறும். எதற்காக படிக்கிறீர்கள் என்று கேட்டால் பலர் சொல்வது பணத்திற்காக, வேலைக்காக என்பார்கள். ஆனால் நாம் படிப்பது நமக்காக இருக்க வேண்டும். நமக்கு என்று ஒரு லட்சியம் இருக்கும், அதற்காக படிக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே ஒரு காலி காகிதம் தான். அதன் மேல் கல்வி எனும் எழுத்தாணி உபயோகித்தால் கவிதையாகும், இல்லையெனில் காலி காகிதமாக காற்றில் பறந்து குப்பையில் செல்வோம். கல்வி என்பது வெறும் 3 எழுத்தல்ல, மாணவர்களை வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். காலமே சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இதன் மேல் பேசினால் வரும் சுணக்கம். அதனால் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். துணை முதல்வர் உரை. போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை. குட் மார்னிங். நீங்கள் 1.5 மாதம் லீவ் விட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் காலடி எடுத்து வச்சுருக்கீங்க. ஹைஸ்கூல் ஆசிரியர்களுக்கும் வழிநடத்திய தலைமை ஆசிரியர்களுக்கும் நான் தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் நாம் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு ஹையர் செகண்டரி ஸ்டாஃப்க்கும் நான் தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் தவறிய மாணவர்கள், ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதோடு விட்டுறக்கூடாதுன்னுட்டு நம்ம அரசாங்கம் பல முறை ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து நம்ம ஆசிரியர்களை வரவழைச்சு ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸையும் விட்டுறக்கூடாது, அவங்களையும் எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸும் வந்தாங்க. எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் டீச்சர்ஸ், ஹைஸ்கூல் டீச்சர்ஸும் சரி, ஹையர் செகண்டரி டீச்சர்ஸும் சரி, ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸைய வரவழைச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு தயார்படுத்தி இருக்காங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு, இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இப்போ சமீபத்தில் நடக்க போகுது. அந்த எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹைஸ்கூல் ஸ்டாஃப்க்கும் ஹையர் செகண்டரி ஸ்டாஃப்க்கும். இந்த வெக்கேஷன் இதுவும் பாராமல் இந்த வெக்கேஷனில் நம்ம பசங்களை எப்படிலாம் கொண்டு வரணுன்றத முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம பசங்களுக்காக வந்திருக்காங்க. இதுவும் சொல்லப்போனால் வீட்டுக்கே சில பேர்லாம் போயிருக்காங்க, சில டீச்சர்ஸ்லாம் வீட்டுக்கே போயிட்டு பார்த்துருக்காங்க, அழைச்சிட்டு வரணுன்னுட்டு லாக்டாக இருக்குது. ஆனால் எவ்வளோ டீச்சர்ஸ் முயற்சி எடுத்தாலும் உங்ககிட்ட இருந்து அந்த ஒத்துழைப்பு இல்லாதனால எங்களால் நினச்ச இலக்கத்தை அடைய முடியும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு டேலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா?
இத்தருணத்தில் 6th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் பண்ணியாச்சு, 11th ஸ்டாண்டர்டுக்கும் அட்மிஷன் பண்ணோம். அந்த அட்மிஷன் கமிட்டி 11th ஸ்டாண்டர்டு அட்மிஷன் ஆனவங்க எத்தனை மணி வரைக்கும் நடந்தது? கடைசியாக யார் அட்மிஷன் ஆனது 11th? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 rupeesன்னு சொல்லிட்டு 10 monthsக்கு 10,000 rupees கொடுக்குறாங்க. அது எல்லா டீச்சர்ஸும், எல்லா கிளாஸ் டீச்சர்ஸும் முயற்சி எடுத்து யார் யாருன்றதை நோட் பண்ணி வைஷ்ணவி மிஸ்ட்டை கொடுத்து அதை வந்து என்னென்னலாம் பண்ணணுன்றது ரெடி பண்ணி உங்களுக்கு அதுவும் ரெடி ஆகி வந்துருச்சு. ஸ்காலர்ஷிப்புக்கும் 2,10,000 21 பசங்க அது எலிஜிபிள் ஆகிருக்காங்க. 21 பசங்களுக்கும் ஒரு பசங்களுக்கும் 10,000 rupees, அப்போ 2,10,000 நமக்கு வந்திருக்கு. அப்போ அந்த மாணவர்களுக்கு நம்ம இந்த டீச்சர்ஸ் முயற்சி எடுத்ததுனால தான் இது நம்ம கிடைச்சது, இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்க முடியாது. அதனால இந்த ஸ்காலர்ஷிப்லேயும் ஈடுபட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் வைஷ்ணவி மிஸ்க்கும் இத்தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நடுவில் கூட நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிருப்பீங்க. எப்படி ஏன்னா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் ஒவ்வொரு இதுவும் க்ளீனாக இருக்கும். நீங்கள் சுகாதாரமாக பயன்படுத்தணும், ஒரு நல்ல இடத்துல உட்காரணும்னுட்டு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நேற்று உட்காந்துக்கிட்டு நம்ம சூப்பரன் மேடம் எல்லாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளாஸையும் க்ளீன் பண்ணி அந்த எம்டிஎஸ் ஸ்டாஃப்லாம் க்ளீன் பண்ண வச்சு பின்னாடியே இருந்து செய்ய வச்சுருந்துருக்காங்க. அந்த அலுவலக ஊழியர்களுக்கும் சூப்பரன் மேடமுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸுக்குன்னு எப்பொழுதுமே படிப்பு மட்டுமே நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம அரசாங்கம் ஸ்போர்ட்ஸுக்கும், ஏன்னா சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்ல சிறந்து விளங்குவாங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு சில அமௌண்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டையும் நான் பிடி டீச்சர்ஸ்கிட்ட ஒப்படைச்சேன். அவங்களும் அந்த 3 டீச்சர்ஸும் பிடி சார் ஜார்ஜ் சாரும் பாரதி சாரும் நந்தினி மிஸ்ஸும் சிறப்பாக செயல்பட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டேவை நடத்தி இன்னும் ப்ரைஸஸ் மட்டும்தான் நம்ம இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் சீக்கிரத்தில் நம்ம ப்ரைஸஸ் இஷ்யூ பண்ணிடுவோம். அது சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு பிடி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இது வரைக்கும் லாஸ்ட் இயர் 10th and 12th எந்த போர்டு எழுதினாங்க? ஸ்டேட் போர்டு எழுதினாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இயர். இந்த அகாடமிக் இயர் 24-25 தான் நம்ம என்ன போர்டுக்கு மாற போகிறோம்? சிபிஎஸ்சி போர்டுக்காக நம்ம மாற போகிறோம். இதுதான் முதல் ஸ்டெப். ஓகேங்களா? ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும்னு சொல்லிட்டு கடம் அடிச்சுட்டு போய் கூட நம்ம என்ன பண்ணலாம்? எழுதிடலாம். ஆனால் சிபிஎஸ்சி அப்படி கிடையாது. சிபிஎஸ்சி நீங்கள் என்ன பண்ணிட்டு போகணும்? நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டால் மட்டும்தான் அந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியும். புரியுதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல் நாளே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏன், எதற்கு, எப்படி, இந்த 3 கேள்வி எப்பொழுதுமே கேளுங்க. இது புரியலையா? இது ஏன் வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? கேளுங்க. ஏன், எதற்கு, எப்படி கேளுங்க. கேட்டு உங்கள் டீச்சர்ஸையும் நிறையா வந்து சர்ச் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கேட்டால் மட்டும்தான் டீச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க? ஐயோ பசங்க கேட்குறாங்கன்னுட்டு சர்ச் பண்ணுவாங்க. அவங்களும் சர்ச் பண்ணி நிறையா விஷயம் வச்சுருப்பாங்க, நாலேஜ் வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய ட்ரைனிங்ஸும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த லீவில் அவங்களும் வந்து வீட்டில் இல்லை, நம்ம ஸ்கூலுக்கும் வந்துட்டுருக்காங்க, ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க நிறையா. அதனால் டீச்சர்ஸும் உங்களுக்கு போதுமான நாலேஜ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நடத்துறதுக்கு நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் அதை. சரியா? எல்லோரும் பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். पंजाब सिंध कलबंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल
तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय 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 हे। உங்களுக்கு அழகா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல விட்டுறணும். சரியா? அதே போல் ரிப்பன்ஸ், அதே போல் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பன், உங்களுக்கு என்ன ரிப்பன் இது கொடுத்துருக்காங்களோ அந்த ரிப்பன் தான் போட்டு வரணும், மாற்றி போட்டு வரக்கூடாது. ஹையர் செகண்டரி கேர்ள்ஸு 11th வந்து ஃபுட்வேர் வந்து கேர்ள்ஸுக்கு பிளாக் தான் எல்லாருக்கும், கலர்லாம் மாற்றி போடக்கூடாது, நெயிலெலாம் கட் பண்ணியிருக்கணும். ஹேர் ஸ்டைல் சொல்லியிருப்பாங்க, உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, லேடி டீச்சர்ஸு அந்த மாதிரி தான் பின்னி போட்டு வரணும். இந்த மேலே தூக்கி கீழே இறக்கி இதை மாதிரிலாம் போட்டு வரக்கூடாது. யூனிஃபார்மை நீட்டாக தைச்சி அழகாக போட்டுவாங்க. அதே போல் பாய்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி ஹேர் கட் பண்ணாத வந்திருக்க, இந்த குறுந்தாடியெலாம் விட்டு வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு டேவே வரீங்க, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டே வரீங்க, அந்த அப்பியரன்ஸே இல்லை உங்ககிட்ட. யூனிஃபார்ம் வந்து பேண்ட் எல்லாம் வந்து அதே போல் கருப்பு பட்டன் உங்களுக்கு வந்து கருப்பு பட்டன் கிடையாது, ஒயிட் பட்டன் தான் போட்டு வரணும். ஷர்ட்டில் ஒயிட் பட்டன் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கணும். இன்சர்ட் பண்ணிடுங்க, நீட்டாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், உங்களுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்படி தான் வரணும்ன்ற மாதிரி இருக்கணும். அதே போல் பாஸ் பண்ணணும், லைன் ஃபார்ம் பண்ணி கிளாஸ் ரூம் வெளியே நிற்கணும். அந்த 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே நில்லுங்க. அதே போல் அந்த 11th 12th அந்த பிளாக்ல இருக்கிறவங்க அசம்பிள் ஆகி இங்கே நின்றுடுங்க. ஹையர் செகண்டரி கேர்ள்ஸ் அதே மாதிரி ஃபஸ்ட் பெல் அடிச்சோன்னே கீழே வந்து நின்றுடணும். உங்களுக்கு பாய்ஸ்க்கு வந்து 9:15 உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணிடுறோம். நீங்கள் உள்ளே போய் எதுக்காக உள்ளே அலோவ் பண்ணுறோன்னா உங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு வந்து கீழே நிற்கிறதுக்காக தான். நீ பேக்கை வச்சுட்டு வந்து வராண்டாலே நின்றுட்டு இருக்க. ஃபஸ்ட் பெல் அடிச்சோடனே கீழே வந்து நின்றுடணும். இங்கே அந்த ரோட்டில் அசம்பிள் ஆகி நின்றுடணும், போத் 11th and 12th. சரிங்களா? அதே போல் வராண்டாவில் யாரும் நிற்கக்கூடாது. எக்காரணத்து முன்னிட்டும் வராண்டாவில் யாரும் நிற்கக்கூடாது. அந்த ஹையர் செகண்டரியா அப்பயே என்ன பண்ணக்கூடாது, வெளியில் வரக்கூடாது. கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே யாரும் வரக்கூடாது. இப்போ இந்த அன்யூனிஃபார்மில் இருக்கிறவங்களாம் அப்படியே நில்லுங்க. அன்யூனிஃபார்ம்னா என்னன்னு தெரியுதுல்ல, கலர் ட்ரெஸ் போட்டு வந்தால் மட்டும் அன்யூனிஃபார்ம் கிடையாது, ஹேர் கட்டும் அன்யூனிஃபார்ம் தான். புரிஞ்சுதா? இந்த குறுந்தாடி வச்சுருக்கிறவங்க, இந்த ஃபுட்வேர் கலர் கலராக போட்டு வந்திருக்கீங்க, அந்த மாதிரிலாம் போட்டு வருங்க, அவங்களாம் அங்கேயே நிற்கணும், யாரும் போகக்கூடாது. அதே போல் டிஸ்பர்ஸ் ஆகும் பொழுது எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் டிஸ்பர்ஸ் ஆகணும். கலாம்னால் கலைஞ்சு போகக்கூடாது. முடிஞ்ச பிறகு நேஷனல் அந்தம் பாடி முடிஞ்ச பிறகு அவங்க கிளாஸ் சொல்லுவாங்க, இப்போ மிஸ் எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அது பிரகாரம் தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ மேடம். நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? இந்த கல்வி ஆண்டிற்கான தொடக்க விழா இனிதே தொடங்கிறது. இதில் அன்னை தமிழை வணங்கி அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மதிப்புக்குரிய நம் துணை முதல்வர் அவர்களையும் மதிப்பிற்குரிய நம் தலைமை ஆசிரியர் அவர்களையும் இன்று இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இப்பொழுது இடம் அமர்ந்திருக்கும் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் ஊர் பெரியோர்களையும் மாணவர் செல்வங்களையும் நம் பள்ளியின் இருபால் ஆசிரியர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வரவேற்று இவ்விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்று நம் பள்ளியின் சார்பாக வரவேற்றும் இனிது மகிழ்கிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு கௌரவப்படுத்தும் விழா. அதில் நம் பள்ளி துணை முதல்வர் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம். ஐயாவை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா, நன்றி ஐயா. கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி காலையில் மாணவர்கள் அனைவரும் அழகாக சிறப்பாக ஒரு உரையாற்றினார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா கல்வி தான் ஒரு நாட்டோட முதுகெலும்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கல்வி கற்றாதான் நம்ம நாடு சிறப்பாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, கல்விக்குனே ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த தொகை வந்து முக்கியமாக ஏழை மாணவர்களுக்கு கிடைச்சி அவங்க நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்கு தான் இதோட நோக்கமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபஸ்ட்டு நாளே நமக்கு கிடைக்க உதவிய நம்மளுடைய புதுச்சேரி அரசு மற்றும் அதை சார்ந்த அனைத்து துறை சார்ந்த பெரியோர்களுக்கும்
நன்றியை கூறி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று என்ன முக்கியமாக இந்த விழா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் அனைவருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, அடுத்தது இலவச புத்தகம், அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி ஊக்கத்தொகை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கணக்கு பண்ணி 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு 21 பேருக்கு நம்ம பள்ளிக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம பெருமையாக நினைக்கிறோம். அதுக்கு உதவி அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். இதை பற்றி இன்னும் விரிவாக நம்மளுடைய துணை முதல்வர் அவர்கள் உங்களுக்கு சிறப்பாக எடுத்துரைப்பார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்புரையாற்ற பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்புனை சட்டமன்ற உறுப்பினர் திரு மதிப்புமிகு திரு அங்காளன் ஐயா அவர்களை வருக வருக என்று சிறப்புரையாற்ற கேட்டுக்கொள்கிறோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, உடற்பயிற்சி ஆசிரியர் அவர்களே, மாணவ மாணவிகளே, என்னுடன் வருகை புரிந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற கிருபா அவர்களே, முரளி அவர்களே, பக்கத்துல வச்சிருக்கோம். சங்கர் டைலர் அவர்களே, காவல்துறையினுடைய அதிகாரிகளே, ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு விடுமுறை விட்டு முதல் நாள் பள்ளிக்கு வருகை புரிந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள், சிறந்த நாள். நம்முடைய முருகப்பெருமானுடைய சஷ்டி. இந்த சஷ்டியிலே எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் என்பது நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம், புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய முருகப்பெருமான் அவர்கள் இன்றைக்கு சண்டை செய்து வெற்றி பெற்ற ஒரு நாள் சஷ்டி. இந்த நாளிலே உங்களுடைய பள்ளி படிப்பை தொடங்குகின்றீர்கள். புதிய வகுப்பு, புதிய பாடங்கள், புது புத்தகம் எல்லாம் வழங்க இருக்கின்றோம். இந்த நாள் தொடங்குகின்ற அத்தனை விஷயங்களும் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பள்ளியினுடைய ரிசல்ட் கொஞ்சம் கூடுதலாக பெற்றிருக்கின்றது. இன்னும் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இருபால் ஆசிரியர் மட்டும் இந்த வெற்றியை கொண்டாட முடியாது. மாணவ செல்வங்கள் நீங்களும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உதாரணமாக என்னுடைய அரசு உயர்நிலைப்பள்ளி, சோரப்பட்ட அரசு உயர்நிலைப்பள்ளி கடந்த ஆண்டு 74% வெற்றி பெற்றது. இந்த ஆண்டு 96% வெற்றி பெற்றிருக்கிறது. எதுக்கு சொல்லுன்னு சொன்னால் 24% போன ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் வெற்றி. அதுமாதிரி ஒவ்வொரு பள்ளியிலும் இந்த ஆண்டு கூடுதல் வெற்றியை நீங்கள் அடுத்த ஆண்டு தர வேண்டும். அதை அத்தனையும் மாணவ மாணவிகளுடைய உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று இந்த பள்ளிக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும், இந்த தொகுதிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், ஏனென்றால் இந்த மாநிலத்துக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்கள், நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு தான் புக்கே வரும், அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் யூனிஃபார்ம் வரும். இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஸ்கூல் தொடங்கினால முதல் நாளே உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்றோம், புக்கு கொடுக்குறோம். நீங்கள் படிக்க வேண்டும் ஒன்று மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது அப்புறம் கொஞ்ச நாள் செஞ்சு சைக்கிள் கொடுப்போம். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர் படிப்பதற்கான ஊக்கத்தொகை, ஸ்காலர்ஷிப்பு, பல்வேறு சலுகைகளை அரசானது கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் நன்றாக மீண்டும் ஒரு முறை உங்களை செல்வதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கடைசி லாஸ்ட் வருஷம் எத்தனை பிள்ளைங்க நம்மளுடைய பிள்ளைங்க ஃபஸ்ட்டு மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனை பிள்ளைங்கள் கடந்த ஆண்டு படித்து மருத்துவ படிப்பதற்கும் பொறியியல் கல்லூரிக்கு சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டும் அந்த படிப்பை தொடர பல்வேறு மாணவர்கள் காத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து நன்றாக படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிவகையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இந்த பள்ளி இன்னும் பல கட்டிடங்களையும் புதிய வகுப்புகளையும் தொடங்க இருக்கின்றது. உதாரணமாக இந்த 30ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய சென்ட்ரல் பிளாக்கும் மருதம் பிளாக்கும் 2 பிளாக்குக்கு வந்து ஒரு 64 லட்ச ரூபாய் சாங்ஷன் வாங்கி கொடுத்துருக்கின்றோம். இப்போ பூஜை போட போகிறோம். பூஜை இந்த மாதமே 30ஆம் தேதிக்குள்ளே பூஜை போடுறோம். அதையும் போடுறோம். அதே போல் புதிய போர்வலுக்கும் பூஜை போட இருக்கின்றோம். இது இல்லாமல் வருகின்ற ஆண்டு ஒரு 20 லட்ச ரூபாய் பாலை அந்த பிளாக்குக்கு மேலே டெரஸ் எல்லாம் வந்து உடைச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெனோவேஷன் ஒர்க்கு அது ஒரு 20 லட்ச ரூபா எஸ்டிமேட் கேட்டிருக்கிறோம்.
அதுவும் செய்ய இருக்கின்றாங்க. ஏன்னு சொன்னால் இந்த பள்ளி கட்டிடம் சிறப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் மழை காலங்களில் எந்த சிரமமின்றி பள்ளி படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்று மீண்டும் மீண்டும் சொல்வதென்றால் படிப்புடன் கூடிய ஒழுக்கத்தையும் நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைத்து இந்த இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பள்ளியின் முதல்வருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நான் எதேச்சாக ஞாபகம் வந்து ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணேன். மேடம் ஸ்கூல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க அந்த தகவல் சொல்லி என்ன பண்ணுறீங்க. ஒரு 4 பேர் வச்சுட்டு உள்ள ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுறேன் சார். வெளியில் யார் மேடம் க்ளீன் பண்ணுறதுன்னா ஆள் இல்லைங்க சார். நாங்கள் அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்களை ஆள் ஆகணும். 10 பேர் அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சிட்டு ஃபுல்லாக ஸ்கூல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஒழுங்கு பண்ணி கொடுத்தோம். என்னென்னு சொன்னால் அதாவது நான் இதை பெருமையாக சொல்கிறதுக்காக சொல்லலை. நம்முடைய தொகுதியின் மீது எல்லா விதத்திலும் கண்காணிப்போடு தொடர்ந்து இந்த பணிகள் எல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீங்கள் மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் செய்கிறோம்? நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குப்பைக்குள்ளே நிறையா இருந்தது. ஏன்னா பூச்சி போட்டு தங்கி இருக்கும், பாம்பு இருக்கும், எது வேணாலும் வந்து படுத்துனுக்கலாம். நம்ம இதெல்லாம் மாணவர் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரான்ற கவனம் வந்து நான் காலையிலேருந்து வேலை எனக்கு செமட்டாயிட்டு மேடம் பேசும்போது கூட ஃபோனில் இதில் காலையில் போகும்போது தான் பேசியிருந்தேன். எல்லாம் முடிச்சு திடீர்னு ஞாபகம் வந்து என்னடா ஸ்கூல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க போகிறேன். டக்குன்னு ஃபோன் பண்ணி எல்லா ஸ்கூலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெச்ஆர் ஸ்கொயரை அனுப்பிவிட்டு எல்லா ஸ்கூல்லையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண நடவடிக்கை எடுத்து நேற்று எல்லா ஸ்கூலையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய கடமை நான் செய்கின்றேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய கடமை என்னவோ அதை நான் செஞ்சுருக்கேன். அதுமாதிரி மாணவ செல்வம் நீங்கள் செய்வதெல்லாம் கடமை என்னென்னா நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பது தான். உங்களை வேறு எதுவும் கேட்கல. நன்றாக படித்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் பெருமை சேர்ப்பது மன்னாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமே இந்த பள்ளி தான். அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள் திறம்பட படித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை நான் அன்போடு கேட்டு இந்த வாய்ப்பினை தந்த பள்ளியுடைய முதல்வர் அவருக்கும் துணை முதல்வர் அவருக்கும் என்னுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் அவருடன் வந்திருக்கக்கூடிய ஊர் பெரியோர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி நேற்று கிளீனிங்க்கு வந்திருந்தோம். 11 o'clock சாரே ஃபோன் அடித்தார். நாங்கள் க்ளீனிங் பண்ணிட்டு இருந்தோம். சாரே அவரே ஃபோன் அடித்து இன்னும் க்ளீனிங் ஒர்க்கு எந்த லெவலில் இருக்குன்னுட்டு ஃபோன் அடித்து கேட்டு நாங்கள் ஆள் அனுப்புகிறோன்னு சொல்லிவிட்டு அவரே ஆள் அனுப்பிச்சிட்டு ஒரு வண்டி வந்தது. உடனே திருப்பி இன்னொரு ஃபோன் அடித்து வந்துச்சிங்களா அன்னிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவ்வளோ நம்ம பள்ளி மேலே அக்கறை வைத்து, ஏன்னா அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உங்கள் மேலேயும் அவ்வளோ அக்கறை இருக்குது சரிங்களா. அதனால் எந்த அளவுக்கு சார் உங்கள் மேலே அக்கறை வைத்திருக்காங்களோ அதே மாதிரி உங்களுடைய கடமை நீங்கள் படிக்க வேண்டியது. திருப்பி நீங்கள் உங்களுடைய செயல் என்னது, படிக்க வேண்டியது தான். படிப்பு மட்டுமே உங்களுடைய கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நான் டெரஸும் க்ளீன் பண்ணணும்னு சார்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அதுவும் கண்டிப்பாக செய்வோன்னுட்டு இன்னைக்கு காலையிலேயே 7 o'clock அனுப்பிச்சி விட்டுட்டு டெரஸ்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மருதம் பிளாக்கு ஏன்னா இடமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கூட என் ரூமில் தான் இடம் இல்லாததுனால என் ரூமில் தான் அந்த யூனிஃபார்ம் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டிருக்கோம், இடமே இல்லாததுனால. அதனால் சார் முயற்சி எடுத்து அந்த மருதம் பிளாக்கும் சீக்கிரமாக அவருடைய முயற்சினால தான் இவ்வளோ தூரம் சீக்கிரமாக முடிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளாரையே அதை முடிஞ்சிட்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாமே சாருடைய முயற்சியினால தான். அதனால் இத்தருணத்தில் நம்ம பள்ளியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி போருக்கும் முயற்சி எடுத்துருக்காங்க. இந்த பாலை பிளாக்கும் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் இருக்குது, இதுவும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். சாருடைய முயற்சி இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம பள்ளி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த முன்னேற்றமும் உங்கள் லெவலில் என்ன முன்னேற்றம் இருக்கணும்னா நீங்கள் படித்து நல்ல இந்த ஸ்கூலுக்கு பெருமை வாங்கி கொடுக்க வேண்டியது மாணவர்களுடைய உங்களுடைய கடமை. அதை சிறப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு சாருக்கு நான் உறுதியை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மையப்பகுதியான அனைவர்களுக்கும் மாணவர்கள் அனைவர்களுக்கும் இலவச பொருட்கள் வழங்குதல் நிகழ்வு. இந்த பொருட்களை நம்ம ஐயா மதிப்புமிகு திரு அங்காளன் ஐயா அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் வழங்குமாறு.
12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பள்ளி சீருடை வழங்குதல். 5 மாணவிகள் வரவும். பதினோராம் வகுப்பு மாணவிகள் 2 பேர் வரவும். அடுத்தது மாணவர்களுக்கான பள்ளி சீருடை வழங்குதல் நிகழ்வு. பத்தாம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் வரவும். அவர்களுக்கான பாட புத்தகங்கள் வழங்குதல் நிகழ்வு. பலத்த கரோலி எழுப்பி விழாவை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பதினோராம் வகுப்பு மாணவிக்கு இந்த வருடத்திற்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்குதல் நிகழ்வு. பொன்மொழி மாணவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 10,000 கல்வி ஊக்கத்தொகை பெறுகிறார்கள். அடுத்ததாக பள்ளி புத்தகங்கள் வழங்குதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. புக்கு ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சு அவங்களும் ரைட்டாக இருக்க முடியாது. பாவண்டா தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி தன்னோட பொன்னான கரங்களால் மாணவர்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு மதிப்புமிகு திரு அங்காளன் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய துணை முதல்வர் அம்மா அவர்களுக்கும் நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றியுரையாற்ற மன்ற உறுப்பினர் மதிப்புமிகு திரு அங்காளன் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய துணை முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும்
மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக மிக பெரிய கோடான கோடி நன்றிகளை இத்தருணத்தில் உறுதியாக்குகிறோம். விழா மிக சிறப்பாக நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். வீடியோ போகுதுடா, கேட்க. இந்த வருடத்திற்கான புதிய மாணவர்கள் 11th வகுப்பு அவர்களுக்கு இனிப்பு வழங்கி அவர்களை நம் பள்ளியில் சேர்க்கிறோம். அவர்களுக்கு இனிப்பு வழங்க ஐயா அவர்கள் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் 5 பேர் வரவும். குத்தினா போனா அப்படியே சரிடா, இருடா இருடா, உட்காரு. தெரியாம போய் சொல்ல நேரம் சென்ற ஆண்டு அதாவது 67வது நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் 67களில் பங்கு பெற்று நமது மாணவர்கள் சிறப்பு சேர்ப்பித்துள்ளார்கள். இதில் 4 மாணவர்கள் அதாவது தேசிய அளவில் பங்கு பெற்று நமது பள்ளிக்கு சிறப்பு தேடி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது தொகுதி எம்எல்ஏ அவர்கள் கையால் இந்த சான்றினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக புனிதவதி கராத்தே கேர்ள்ஸ் அண்டர் 17. நேஷனல் சர்டிஃபிகேட் எப்படி இது வேண்டா சரி நம்ம வாங்கல, அதை பற்றிலாம் பேசக்கூடாது. அடுத்ததாக அருண் கார்த்திக் ஃபுட்பால் பாய்ஸ் அண்டர் 14. அடுத்ததாக தர்ஷன் வாலிபால் பாய்ஸ் அண்டர் 14 இயர்ஸ். மேலும் ஒரு மாணவர் கபடி பாய்ஸ் அண்டர் 19 இயர்ஸ் 12th அவர் வந்து பாஸ் ஆகி போயிட்டாரு, நமது பள்ளியை விட்டு சென்று விட்டார். தேங்க்யூ சார். உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அவர்கள் உங்கள் முன் சிறப்பாக உரையாற்றுவார்கள். தினத்தை இனிதாக ஆரம்பித்து கொடுத்திருக்கும் நமது பகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்கரன் எம்எல்ஏ அவர்களே மற்றும் இந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முக்கிய பங்காக பங்கேற்று நம்முடைய மாணவ செல்வங்களே அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம். அதாவது இன்றைக்கி வந்து உங்கள் எல்லார் கையிலுமே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிப்பு வழங்கினார். இனிப்பு வழங்கி உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நாள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முதல் அடி எடுத்து வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி ஆரம்பித்தது உங்களுடைய கல்வி. உங்கள் வாழ்க்கையில் முதல் படியாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்க போகிற ஒவ்வொரு
படியும் உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் நிலைத்து நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பேஸை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து சமுதாயத்தில் வந்து நிறைய குற்றங்கள் நிறைய இன்றைக்கி வந்து பெருகிட்டு இருக்கிற காலகட்டம். இன்றைக்கி நிறைய திசை மாறி போயிட்டு இருக்கிற காலகட்டம். மாணவர்கள் சரி மாணவிகள் சரி நிறைய வந்து திசை மாறி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி திசை மாறி போகக்கூடாதுன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்முடைய சிந்தனைகளை வந்து நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும், நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கணும், நல்ல ஒழுக்கங்களை நம்ம கற்றுக்கணும். இந்த பள்ளி தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதாவது நான் கூட வந்து படிக்கிற காலத்தில் வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. இந்த படிக்கிற காலகட்டத்தில் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய நினச்சேன் நான். அப்போ ஃபஸ்ட்டு நான் போலீஸ் ஆகணுன்னாக்கா நான் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த காக்கி சட்டமில் ரொம்ப ஆசை நிறைய வந்துருச்சு. அப்போ என்சிசியில் போய் ஜாயின் பண்ணேன். அது காக்கி சட்டை தான் இல்லையா? அப்போ வந்து என்சிசியில் ஜாயின் பண்ணேன். அதன் பிறகு கல்லூரிக்கு போய் ஜாயின் பண்ணேன். அங்கேயும் போய்ட்டு என்சிசியில் ஜாயின் பண்ணேன். அந்த காக்கி மேலே எனக்கு ஒரு காதல், காக்கி மேலே ஒரு விருப்பம், காக்கி மேலே ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசை வந்து அதே நினச்சி அதே மாதிரி அதே இனத்தில் இருந்தேன். அதன் பிறகு என்சிசியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா திருப்பி நம்ம மறுபடியும் இந்த காக்கி சட்டையை போடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆசைப்பட்டேன். மறுபடியும் ஆசைப்படும் போது தான் அந்த காவலர் தேர்வு வந்தது. அதுக்கு வந்து எப்படிலாம் என்னை தயார்படுத்தணுமோ அது மாதிரி தயார்படுத்தினேன். அது மாதிரி நான் படித்து முடித்து தேர்வாகி இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நிற்கிறேன். இதில் என்ன விஷயம்னாக்கா நம்ம வந்து ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம ஒரு எண்ணம் ஆக போகிறோம், நம்ம எண்ணம் வருங்காலத்தில் எந்த மாதிரி ஆக போகிறோன்றது நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கணும். அந்த எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது அப்துல் கலாம் சொல்வார் கனவு காணுங்கள். அந்த கனவு காணுங்கள் வந்து அந்த கனவு வந்து நிஜமாகிறதுக்கு நீங்கள் வந்து நாளும் நீங்கள் வந்து அதை பற்றின சிந்தனையை வந்து நீங்கள் வளர்த்துட்டு இருக்கின்றவர். அதே தான் நம்ம என்ன வருங்காலத்தில் நம்ம எந்த மாதிரி நம்ம ஆக போகிறோமன்றதை நம்ம கனவு காணுங்க. நீங்கள் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம், ஆசிரியர் ஆகலாம், நிறைய ஒரு அதிகாரி ஆகலாம். அந்த அதிகாரி ஆகணும், பெரிய பெரிய வளர்ச்சி ஆகணும்னாக்கா இந்த லெவல் தான் உங்களோட பள்ளி தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறத ஃபஸ்ட்டு வந்து உள்வாங்கிக்குங்க. அதை ஃபஸ்ட்டு படிங்க. வீட்டில் போயிட்டு ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தா காலையிலேருந்து என்ன நடந்தாலும் ஃபுல்லாக சப்ஜெக்ட் ஃபுல்லாக வந்து ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நடத்துனாங்க சொல்லிட்டு உங்களுடைய ஃபுல்லாக சிந்தனை எல்லாமே படிப்பு மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. அக்கம்மாவில் என்ன சண்டை, மாமா மச்சான் அம்மா தங்கச்சி அந்த மாதிரி சண்டை எதுவுமே உங்களுடைய கவனத்தில் இருக்கக்கூடாது. படிப்பு மட்டும்தான் உங்களுடைய கவனமாக இருக்கணும். நம்ம எதுக்காக வந்துக்கிறோம்? படிக்க வந்துக்கிறோம். படித்து முடித்து நீங்கள் அடுத்தது ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் பாஸ் பண்ணி போகும்போது கடைசியாக நம்ம எந்த லட்சியத்தை நம்ம நோக்கி போகிறோமோ அந்த லட்சியத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் அடைவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அதுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய ஆசிரியர் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெரிய உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க, பெரிய துணையாக இருப்பாங்க. நான் இன்றைக்கி காலையில் கூட நான் என்னுடைய பழைய ஆசிரியரை பார்த்துட்டு இப்போ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன். இது ஏன் நான் வந்து பெருமையாக நான் சொல்கிறேன்னாக்கா நான் இந்த ஆசிரியர் தான். எல்லாருமே இன்றைக்கி அவங்க ஆசிரியரை கூட இருக்கட்டும், அவங்க பிரின்சிபல் இருக்கட்டும், மேடம் கூட இருக்கட்டும், அவங்களும் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட பயின்று தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு அவங்களை பயன்படுத்திக்கிறோமோ அந்த விஷயம் தான் நம்ம இருக்குது. அவங்கள வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். மாணவர்கள் நம்ம வந்தோம், ஜாலியாக வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம், அரட்டை அடித்தோம், நட்பு எல்லாமே இருக்குதான். நட்பு வந்து காலத்துக்கு வரும். அதே மாதிரி ஆசிரியர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், ஆசிரியர்கிட்ட அந்த மதிப்பு மரியாதை கடைசி வரைக்கும் இருக்கணும். அவங்ககிட்ட நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்முடைய சந்தேகங்களை போக்கக்கூடியவ ஒரே நமக்கு நபர் யாருன்னு பார்த்தா ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்கள பயன்படுத்திங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய துணை நமக்கு தேவை. இந்த நாள் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அவங்களும் வந்து நிறைய பள்ளிகளுக்கு வந்து போயிட்டு மாணவர்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான வந்து நல்ல சில உதவிகள் பண்ணுறது, பள்ளிகள் தேவையான உதவிகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அரசாங்கம் நமக்கு எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தி கொடுக்குதோ, ஒரு தனியார் பள்ளி நிகராக இன்றைக்கி வந்து ஒரு அரசு பள்ளி வந்து உயர்ந்துகிட்டு இருக்கிறது காரணம்னாக்கா அதுக்கு மாணவர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பாக இருக்கணும், ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய தேர்ச்சி சதவீதத்தை நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கும்போது தான் அடுத்த மாணவர்கள் வந்து படிப்பேன். இந்த ஸ்கூலில் சேர்ந்தாக்கா நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து நல்லா படிக்க முடியும், நல்லா மார்க் எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களை பார்த்து வரும். இன்றைக்கி நானும் வந்து அரசு பள்ளியில் படித்தவன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அரசு பள்ளியில் தான் முழுக்க படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு அரசு அதிகாரி ஆகிருக்கிறேன்னாக்கா அது மாதிரி தான் நீங்களும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரி ஆகிறேன்னாக்கா எனக்கு ஃபுல்லாக நான் அந்த பள்ளியில் படித்தேன்றது இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுக்குங்க, உங்கள் ஆசிரியருக்கு பெருமை சேர்ப்பீங்க, உங்களுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பீங்க. ஸோ இந்த வருங்காலம் வந்து உங்களுடைய காலமாக இருக்கணும். வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது
எஸ்ஐ அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரை கௌரவிப்போம். இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து நிறையா வந்து ஒரு புகார் வந்து நிறையா வருது. என்னன்னாக்கா இந்த போதை பழக்கம். இந்த போதை வந்து கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நிச்சயமாக அழிக்கக்கூடிய ஒன்று. அது வந்து வளர்க்காது, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. முக்கிய மாணவர்கள் நல்லா நீங்கள் கேட்டுக்கணும். போதை அந்த அந்த கூல் லிப்புன்னு சொல்லிட்டு நிறையா கடைகள்லாம் விற்குது. நாங்கள் நிறைய பிடிச்சிருக்கிறோம். முக்கியமாக வந்து ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு சொல்கிற எம்எல்ஏ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, இது வந்து இந்த பகுதியிலே இருக்கக்கூடாது, பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடாது, முக்கியமாக என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்களை சொல்லுவாங்க. அதை நான் தான் உங்களுக்கு திருப்பி சொல்லிடுறேன். நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பிடிப்போம், சீஸ் பண்ணோம், எல்லாமே ஓகே. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த கூலிப்போ இந்த போதை சம்மந்தப்பட்ட பொருள் எந்த பொருளாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து சின்னதாக கொடுக்கலாம் அவசரம், அது வந்து துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய லெவலில் கொண்டு போவது, நீங்கள் உயர்ந்து போவது, உங்களை அழிக்கிற ஒரு ஆயுதம், அது அழிக்கிற பொருள். அது நீங்கள் அழிக்கணும்னு நினைச்சின்னாக்கா அதை சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும், கண்ணு முன்னாடி இருக்கும். நம்ம உங்களுடைய நண்பர்களாக சரி வேறு யாராவது வந்து பயன்படுத்தினாங்கனாக்கா கண்டிப்பாக அதை தடுக்க முடியலனாக்கா எங்ககிட்ட சொல்லுங்கள், அப்படிலாம் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இதே பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து அழிச்சிக்காதீங்க. எந்த கடையில் விற்கிதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கடையில் விற்கிறாங்க, எந்தெந்த கடையில் கிடைக்கும், எவன் பயன்படுத்துகிறான்னு. இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு மறுபடியும் சொல்கிற சந்தோஷம் கிடைக்காது. உங்களை நீங்கள் அழிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்கள் அழிச்சிக்கிறதுக்கான இடம் இது கிடையாது. உங்களை நீங்கள் வளர்த்துக்கான இடம் தான் இது. உங்கள் வாழ்க்கையை வளரணும், நீங்கள் வளரணும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வளரணுன்னாக்கா அந்த போதைப் பொருளை இன்னையே ஒழிச்சிடுங்க. இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி சபதம் எடுத்துங்க. முதல் நாள் இன்றைக்கி எல்லாருமே வந்து போதை பழக்கத்துலேருந்து நாங்கள் வரமாட்டோம். அந்த வந்து அந்த மாதிரி இந்த ஸ்கூல் வந்து ஃப்ரீ ஜோன், இந்த போதை இல்லாத ஒரு பள்ளிக்கூடம்ன்ற மாதிரி நீங்கள் வந்து உருவாக்கணும். அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் காவல்துறை மூலம் நிறையா அதுக்கு வந்து தண்டனை இருக்குது, நிறைய பனிஷ்மெண்ட், அதாவது நிறையா இருக்குது விஷயம். இல்லை இதெல்லாம் நாங்கள் சொல்ல அடுத்து நான் வரும்போது தனியாக சொல்லிக்கிறேன். அதெல்லாம் இப்போதைக்கு இந்த போதை பழக்கன்றது தேவையில்லாத ஒன்று. அது கண்டிப்பாக இந்த பள்ளியில் வந்து இருக்கக்கூடாதுன்றதை மீண்டும் ஒருவர் உங்கள்கிட்ட வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.